கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நீதிமொழிகள் 16:25 வாசிக்கிறோம். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். இதனாலின் செய்தியின் தலைப்பானது வஞ்சகத்தால் வந்த பதவி. அப்சலோம் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவன் எப்ரோனின் ராஜாவாக அறிவிக்கப்பட்டு எருசலேமை பிடிக்க புறப்பட்டு கொண்டிருக்கிறான் என்று கேட்டதும் ஜனங்களின் உள்ளத்தில் பயம் வந்தது. தன் தகப்பனுப்பின் தான் பட்டத்திற்கு வரவேண்டும் என்ற எண்ணம் உண்டானது. அதற்கு ஏற்ற உடல், அழகு, திறமை ஆகிய அனைத்து தகுதியும் அதிகமாக அவனிடத்தில் இருந்தது. தனக்கென்று இராணுவத்தை உருவாக்கினான். தன்னை ஒரு நியாயாதிபதியாக காண்பித்து தன்னிடத்தில் வருபவர்களை அனைத்து முத்தமிட்டு அவர்கள் வழக்கை கேட்டான். இப்படியாக மக்களின் உள்ளத்தையும் கவனத்தையும் தன் பக்கம் திருப்பினான். வேதம் சொல்கிறது, 40 வருடங்கள் முயற்சி செய்து ராஜாவாகவும் சிங்காசனத்தில் உட்கார்ந்தான். சுயமாக வஞ்சகமாக கிடைத்த பதவி கொஞ்சங்காலம் கூட நிலைக்கவில்லை. தன் பதவியையும் இழந்து தானும் மரித்து போனான். தாவீது எப்ரோனின் ராஜாவாகும் போது அவனுக்கு அநேக குமாரர்கள் இருந்தார்கள். அம்மோன், கீலேயாப், அப்சலோம், அதானியா. அப்சலோம் யார்? தாவீதின் குமாரில் ஒருவன். ஆனால் ஏன் தன் தகப்பனை எதிர்த்தான்? இந்த குமாரர்கள் சிறுவர்களாக இருந்தபோது தாவீது அநேக யுத்தங்களை செய்தான். சிறுவர்களுக்கு சரியாக பயிற்சி கொடுக்கப்படவில்லை. அவன் யுத்தத்தில் வெற்றி பெறுவதால் ஜனங்கள் அவனை புகழ ஆரம்பித்தார்கள். அவன் தேவனை மறக்க ஆரம்பித்தான். பிறகு மரணத்துக்கு ஏதுவான சில பாவங்களை செய்ய ஆரம்பித்தான். நாத்தான் தீர்க்கதரிசியின் மூலம் தேவன் தாவீதுக்கு உணர்த்தினார். தாவீது தன் பாவத்தை குறித்து சிந்தித்து கொண்டிருக்கும் பொழுது துன்பம் அவன் குடும்பத்தை உடைத்து போட்டது. இப்பொழுது அவன் குமாரர்கள் பிரிவிலாகி விட்டார்கள். பிள்ளைகளும் பாவம் செய்ய ஆரம்பித்தார்கள். தாவீது பிள்ளைகளுக்கு தேவனுடைய கட்டளையை கற்றுக் கொடுக்கவில்லையா? அவன் குமாரன் அப்சலோம் தவறு செய்யும் போது தாவீது அவனை தண்டிக்கவில்லை. ஆனால் அப்சலோமுக்கு கோபம் அவன் மனதில் குடிகொண்டது. அதனால் அப்சலோமை தண்டிக்க திட்டமிட்டான். பிறகு அப்சலோம் தான் தேவனுக்கு செய்த பொருத்தனையை நிறைவேற்ற போவதாக சொல்லி எப்ரோமுக்கு போனான். ஆனால் அவன் பொய்யை சொன்னான். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது, வஞ்சமாக வருகிற பதவி நிலை நிற்காது. சுயமாக தவறாக எடுக்கும் முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. தேவனே, எங்கள் பிள்ளைகளை உமது வழியில் நடக்க ஞானத்தை தாரும் என்று சொல்லி நாம் ஒப்பு கொடுப்போமா?